கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் அனுப்பக்கூடிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிளர்க்கு, அதாச்சும் எழுத்தர் கேட்டகரிலையும் போஸ்டிங்ஸ் இருக்குது, காவலர் வாட்ச்மேன் கேட்டகரிலையும் போஸ்டிங்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக நேரடி நியமனம் மூலியமாக தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க, என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3rd December ஈவினிங் 5 PM வந்து சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 24/11 அந்த டேட்லேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ்லேயே அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதையுமே வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒன்று கிளர்க்கு கேட்டகிரி, இன்னொன்று வாட்ச்மேன் கேட்டகிரி. ஸோ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள். வாட்ச்மேனை பொறுத்த வரைக்கும் மேல் மட்டும்தான் எலிஜிபிள், அதையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. கிளர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 30 வேக்கன்சி இருக்குது, வாட்ச்மேனில் 50 வேக்கன்சி இருக்குது. கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் லைக் டிகிரி ஏதாச்சும் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. லைக் விவசாயம் ரிலேட்டடாவோ இல்லைனா இன்ஜினியரிங்கோ இல்லைனா வந்து இளங்கலை அறிவியல் பிஎஸ்சி ரிலேட்டடான டிகிரி ஏதாச்சும் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்து வாட்ச்மேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள், அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏஜை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகிரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா 37 வரைக்கும் எலிஜிபிள். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா 34 வரைக்கும் எலிஜிபிள். ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 32 வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் 5285 rupees வந்து கிளர்க்குக்கு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸாக, அதாச்சும் படிகளாக வந்து 3449 rupees இருக்கும். இது இல்லாமல் நாள் ஒன்றுக்கு 120 rupees வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிளர்க்குக்கு. வாட்ச்மேனை பொறுத்த வரைக்கும் பேசிக் 5281 rupeesம் அண்ட் படி கணக்கில் வந்து 3449 rupeesம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு பஸ் அலவன்ஸாக 100 rupeesமே வந்து உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு டிஸ்ட்ரிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஎன்சிஐசி டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் இனிமேல் இது ஒரு டிஸ்ட்ரிக்டாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எகைன் வந்து இப்போ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஒரு டிஸ்ட்ரிக்குமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ கீழே கமெண்ட்லேயுமே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக் வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். ஏன் இதை வந்து டிஸ்ட்ரிக் வாரியாக நான் மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணுறேன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். அதை வந்து அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வரும்போது வரக்கூடிய ஜாப் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு அப்டேட் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.